பார்ட் 3 ஆஃப் ஜாவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இஃப் எல்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? இஃப் எல்ஸ்னா என்ன அது? இன் ரியல் டைம்ல இஃப் எல்ஸ் வந்து என்னான்னு சொல்றேன் கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இஃப் எல்ஸ் ஒண்ணு நடக்கும், அப்படி இல்லாட்டி இன்னும் நடக்காது. வெதர் பூலியன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்ப ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஃபால்ஸா இருந்தா அது தனியா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இஃப் எல்ஸ் இன் ஜாவா. இஃப் எல்ஸோட டெஃபினிஷன் பார்த்துருவோம். த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா இஸ் a கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர். ஸோ நான் சொன்ன மாரி தான். ட்ரூவா இருந்தா ஒண்ணு கிடைக்கும். அப்படி எல்ஸா இருந்தா ஒண்ணு கிடைக்கும். ஓகேவா? ஆனா கண்டிப்பா ஒரு அவுட்புட் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர். தட் அலோவ்ஸ் a program to execute different blocks of code based on whether a given boolean condition is true or false. ஓகேவா? கீழ பார்த்தீங்கன்னா, இதான் சின்டாக்ஸு. ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன்க்குள்ள போடுவீங்க. இஃப் கண்டிஷன் அண்ட் இஃப் கண்டிஷன்க்குள்ள தான் நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து கிரேட்டர் தென் 10ன்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப ஏ தென் கிரேட்டர் தென் 10ன்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்குமா? என்ன அவுட்புட் கிடைக்குமா? ஏ இஸ் கிரேட்டர்ன்னு கிடைக்கும். அப்படியே வந்து இங்க 10ஆ இல்ல 10ஓட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இங்க கிடைக்கும் எனக்கு எல்ஸ்ல கிடைக்கும். ஓகேவா? ஏ இஸ் லெஸ்ஸர் தென் 10 அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? ஒரு நார்மலா எக்ஸாம்பிள் பார்த்துப்போமே நம்ம. ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, நம்ம ஆல்ரெடி ஸ்கேனர் எலிமெண்ட் பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஸ்கேனர எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கேனரையும், இஃப் எல்ஸையும் மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து கோடிங் நம்மளா ஒரு கோடிங் வந்து எழுதி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதான் அந்த கோடிங்கு. எப்பயும் போல வந்து கிளாஸ்க்குள்ள நேம் போட்டாங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்ட் நம்பர் 10. ஓகேவா? அவங்க வந்து ஒரு இன்டிஜர்ல நம்பர் 10 குடுத்துட்டாங்க அவங்க. அண்ட் தென் இப்ப வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா? ஆமா. கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கு. அப்ப கண்டிஷன் வந்து இங்கேயே முடிஞ்சிரும் எனக்கு. நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு முடிஞ்சிரும். அப்படி இல்ல எனக்கு கிரேட்டர் தென் 0வா இல்ல லெஸ்ஸர் தென் 0வா அப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து எங்க போகும்னா, எல்ஸ் பார்ட்க்கு போகும். ஓகேவா? இந்த எல்ஸ் பார்ட்ல எனக்கு என்ன ஆகுன்னா, the number is not positive அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் வந்து இந்த நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஏன் நம்பர் பாசிட்டிவ்னா நம்பர் வந்து கிரேட்டர் தென் 10ஆ கிரேட்டர் தென் 0வா இருக்க பாக்குது. ஆமா 0வா தான் இருக்கு. கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து 10. ஓகேவா? 0வோட பெருசா இருக்கு. ஸோ அப்ப இதோட அவுட்புட் வந்து நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு எனக்கு. ஸோ இதுதாங்கங்க. இதான் வந்து பேசிக்கான இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்ப வந்து நம்ம விஎஸ்குள்ள போவோம். விஎஸ் கோடுக்குள்ள போயிட்டு, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் எப்படி யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கி, நம்ம வந்து ஆப்பரேட் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நானு. ஓகேவா? அது வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க பக்காட்டி. அண்ட் தென் ஸ்கேனர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து ஓகேவா? கிரியேட் பண்ண போறேன். அத பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே மாரி தான் day3.javaன்னு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்க்க போறது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எப்பயும் போல நான் வந்து ஒரு 2 ஃபைல இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர் இம்போர்ட் ஜாவா டாட் லேன் டாட் சிஸ்டம். ஓகேவா? இந்த எஸ் மட்டும் கேப்பிட்டல்ல போடுங்க. SYSTEM. ஓகேவா? சிஸ்டம். எஸ் மட்டும் கேப்பிட்டல். ஓகே கரெக்ட்டா இருக்கு. இப்ப வந்து நம்ம 2 ஃபைல் இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். கிளாஸ் day3 இதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் void main string args. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள நம்ம கோட் எழுத போறோம் நம்ம. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன் நானு. ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேனர் கால் பண்ணோம்னா ஸ்கேனர் ஸ்கேன்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகேவா? ஒரு ஸ்கேனர வந்து நம்ம எப்படி கால் பண்ணோம்னா, ஸ்கேனர் ஸ்கேன்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் இன். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆ உங்களுக்கு இது புரியலன்னா, ப்ரீவியஸ் வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப வந்து ஒரு இன்டிஜர் வாங்க போறேன். யூசர்ல இருந்து இன்டிஜர் வாங்க போறேன். நான் போன வீடியோ அந்த இதுல பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க. இன்டிஜர் வந்து 10ன்னு அவங்களே குடுத்துட்டாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நானா போட போறேன். ஓகேவா? நானா ஒரு நம்பர் குடுத்து செக் பண்ண போறேன் நானு. ஸோ இன்ட் ஏன்னு வச்சுக்கோமா, வேரியபிள் நேம் ஏன்னு வச்சுக்கிறேன். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட். ஓகே. ஆ இப்ப வந்து நான் ஸ்கேனர் எலிமெண்ட் யூஸ் பண்ணிட்டேன். இன்டிஜர் வந்து நானா அவுட்புட்ல வந்து நானா குடுக்குற மாரி தான் இருக்கும். இது வந்து ஸ்கேன் எலிமெண்ட் யூஸ் பண்ணி இன்டிஜர் வந்து நானா குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் தென் இப்ப இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போக போறேன். கண்டிஷன் போக போறேன். ஓகேவா? ஓகே. ம். இஃப்
இந்த ஏ வந்து எனக்கு வந்து இந்த ஏ வந்து லெஸ் தென் என்ன போட்டுக்கலாம் 10 போடுவோமா? ஓகே. லெஸ் தென் 10ஆ இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல குட்னு வச்சுக்கோமா? ஓகே. குட்னு வச்சுக்கிறேன் நானு. குட். அப்படி இல்ல எனக்கு எல்ஸ் பார்ப்போம். ஓகேவா? எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல பேட். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி லைன் லாஸ்ட்ல வந்து செமிகோலன் போடுங்க. போட மறந்துடாதீங்க ஜாவால. இப்ப இந்த கோடிங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். வழக்கம் போல நம்ம வந்து திருப்பியும் இம்போர்ட் பண்றோம். ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு, கிளாஸ்க்குள்ள கிளாஸ் நேம டிக்ளேர் பண்ணிட்டு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து நான் ஸ்கேன் எலமெண்ட் ப்ரீவியஸ்ல சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேன் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ அடுத்து வந்து இன்டிஜர். இன்டிஜர் வந்து டிஃபால்ட்டா குடுக்காம, நம்மளா மேனுவலா குடுக்குற மாரி வந்து போட்டிருக்கேன் நானு. ஸோ அவுட்புட்ல வந்து நானா தான் போட போறேன். இப்ப சப்போஸ் 10 கீழ போட்டேன்னா, எனக்கு வந்து குட்ன்னு வரும். சாரி. 10க்கு மேல போட்டா குட்ன்னு வரும். 10க்கு கீழ போட்டேன்னா பேட்ன்னு வரும். ஓகேவா? இப்ப இஃப் ஸ்டேட்மென்ட்ல இந்த ஏ வந்து கிரேட்டர் தென் 10ஆ இருக்கான்னு பார்ப்போம். அப்படி கிரேட்டர் தென் 10ஆ இருந்தா எனக்கு வந்து குட். அப்படி இல்லன்னா எனக்கு வந்து எல்ஸ் ஸ்டேட்மென்ட் ஃபால்ஸ் வந்து பேட் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம போவோம். டெர்மினல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்னு சொல்லி தரேன் நானு. ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இது மாரி ஒரு கீழ வந்து பிளாக் கலர் காமிக்கும் உங்களுக்கு. இது வந்த பிறகு உங்களோட ஃபைல்ஸ வந்து நான் இதுல போட போறேன். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்னா, ஜாவா அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து உங்க ஃபைல் நேம் என்னது? டே 3 ஆஃப் ஜாவா. ஓகேவா? அது போடுங்க. டே 3 டாட் ஜாவா. ஓகேவா? இது போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒண்ணுமே வராது. கீழ வந்து கர்சர் கீழ போயிரும். நான் நம்பர் குடுத்தா மட்டும் தான் அடுத்து வந்து மூவ் ஆகுமே. அது குட்டா இல்ல பேடான்னு இங்க காமிக்கும். ஸோ ஓகே. இப்ப என்ன நம்பர் குடுக்கலாம்? கிரேட்டர் தானே குடுத்து பார்ப்போம். ஒரு 13 குடுப்போமா? இப்ப 13 குடுத்தேன்னா, எனக்கு வந்து என்ன ஆகணும்? குட்ன்னு வரணும். ஓகே வந்துருச்சு. இப்ப 13 குடுத்தா எனக்கு வந்து என்ன வருது? குட். இப்ப வந்து எனக்கு வந்து 10 கீழ குடுத்து பார்ப்போமா? ஓகே. இப்ப 10 கீழ என்ன இருக்கு? 5 குடுத்து பார்ப்போம். எனக்கு வந்து இப்ப வரும்போது பேட்ன்னு வரணும். அவ்வளோதாங்க இது. ஸோ திருப்பியும் இந்த ப்ரோகிராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. பேசிக்கா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பூலியன் ஆப்பரேஷன் மாரி தான். ஒண்ணு ட்ரூவா இருக்கும், இல்ல ஃபால்ஸா இருக்கும். ட்ரூவா இருந்தா அதுக்கு ஒரு அவுட்புட் தனி. ஃபால்ஸா இருந்தா அதுக்கு ஒரு அவுட்புட் தனி. ஓகேவா? ஃபால்ஸா இருந்தா அதுக்கு ஒரு அவுட்புட் கரெக்ட் தான். அதுக்கடுத்து வந்து நெஸ்டட் இஃப் பார்க்க போறோம். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப் ஸ்டேட்மென்ட்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மென்ட் வரும். அது வந்து இது ஃபர்ஸ்ட் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் அது வந்து அடுத்து மூவ் ஆக முடியும். எப்பயும் போல நீங்க ஒரு ஃபைல்ஸ வந்து இம்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கிளாஸ்க்குள்ள கிளாஸ் நேம் யூசர் நேம் டிக்ளேர் பண்ணிட்டு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்க்குள்ள நான் வந்து ஸ்கேனர் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேனர் எலிமெண்ட் ஸ்கேன்ஸ் ஈக்குவல் டூ நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகேவா? இத முடிச்ச பிறகு நான் இன்டிஜர் ஏ கொடுக்க போறேன். இந்த இன்டிஜர்ல ஏல டிஃபால்ட்டா நானா ஒரு நம்பர் அசைன் பண்ணாம, வெளிய இருந்து மேனுவலா வந்து நானா ஒண்ணு போட போறேன். ஓகேவா? எனக்கு வந்து என்ன நம்பர் தெரியாது. நானா போட்டா தான் குட்டா பேடான்னு தெரியும். ஸோ அப்படி போட போறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் போட போறேன். இப்ப தான் வந்து நம்ம வந்து கண்டிஷனல் பண்ணி உள்ள போணும். ஓகேவா? இஃப் ஆர் எல்ஸ். இஃப்க்குள்ள ஏ வந்து நான் ஆல்ரெடி நான் ஏன் இங்க ஏ போடுறேன்னா, நான் குடுத்த இன்ட்டோட வேரியபிள் வந்து ஏ. சரியா? அதனால இங்க ஏ போடுறேன். ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் 10ஆ இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து என்ன பண்ணு குட்ன்னு பிரிண்ட் ஆகு. அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு என்ன பண்றேன் பிரிண்ட் ஆகணும் எனக்கு பேட்ன்னு பிரிண்ட் ஆகும்னு சொல்லுது. ஓகேவா? எனக்கு வந்து இப்ப நான் என்ன போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல 13 போட்டிருக்கேன். எனக்கு குட்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா 10ஓட 13 வந்து பெரிய நம்பர். ஸோ எனக்கு வந்து குட்ன்னு தான் வரும். அதுவே 10ஓட சின்ன நம்பர் என்னது 9, 8, 7, 6, 5 சம்திங். ஓகேவா? அப்படி வருமா? அப்ப நான் 5ன்னு போட்டிருக்கேன். எனக்கு பேட்ன்னு வந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.